ஒரு வியோஜி நெருங்கின நண்பர் அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை பிறப்பு வலியை வெட்டி கீறி அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுப்போம். அதை திரும்ப தைக்கணும். உடம்புலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். உடம்புலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். எந்த ஒரு மரத்து போடுற இன்ஜெக்ஷனோ எந்த ஒரு மயக்க மருந்தோ கொடுக்காம அதை மறுபடி நாங்கள் தைக்கணும். தைக்கும்போது கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதனால் தாங்க முடியாது. அந்த டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த நர்ஸ்மார் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த குழந்தைய தொடச்சி தொப்புள் கொடியை வெட்டி கிளிப்பை போட்டுட்டு அந்த குழந்தையை தூக்கி அவன் நெஞ்சில் தூக்கி முதல்ல இப்போ தான் காட்ட போகிறாங்க. சாதாரணமாக ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக இவ்வளவு வலியை தாங்கிறத சைக்காலஜிக்கலாக அதை வெறுக்கணும். மனுஷன் அப்படித்தானே, நமக்கு வேதனை தர்றதுக்கு இதுதான் காரணம் அதை வெட்டணும் என்று தானே சொல்லுவோம். ஒரு விரல்ல காயம் வந்து குத்துது தாங்க முடியலண்டா இந்த விரலை வெட்டி எறியணும் போல இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுனால தான் வயிற்றில் சுமந்ததுனால தான் இவ்வளவு வலி, என் கண்ணில் கூட அந்த பிள்ளையை காட்டக்கூடாதுன்று தானே சொல்லணும். அல்லாஹ் அந்த மனசை எப்படி மாத்துறான் தெரியுமா? அந்த பாசத்தை எப்படி புரட்டுறான் தெரியுமா? அவ்வளவுக்கு காரணமான அந்த பிள்ளையத்தான் கண்ணை முழிச்ச உடனே தாய் கேப்பா, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்க? அவளுக்கு பிறந்த குழந்தை அங்கவீனமா பிறந்தாலும் அதான் எனக்கு, கருப்பா பிறந்தாலும் அதான் எனக்கு. அம்மா உன் பிள்ளை நல்லா இல்லை, பார்க்கறதுக்கு லட்சணமா இல்லை, வேணும்னா மாத்தி தரட்டுமா? என் பிள்ளையத்தாங்க. அந்த பிள்ளையை தூக்கி அவ வயிற்றில் வச்சு அந்த பிள்ளையை அவ பார்க்கும்போது தைப்போம், வலி விளங்காது. அந்த வெட்டி நேரத்தை தைக்கிற நேரம் அந்த குழந்தையை தூக்கி அந்த தாயிடம் கொடுத்தோன்னே அவ முதுகுல கையை வச்சு அந்த பிள்ளையை பார்ப்பா, பார்க்கும்போது தையல் விடும். என்ன ஆச்சரியம் மௌலவி! அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருப்பா, அந்த வலியே அவளுக்கு விளங்காது என்றால் நாங்க உலகத்துல இதை விட ஒரு பாசத்தை காணல, இதை விட ஒரு பாசத்தை நாங்க காணல. தான் தாய்.